பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த செய்திகளை நான் ஒவ்வொரு நாளும் கொடுத்த பொழுது ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தபட்சம் 10 பேர் ஆகிலும் செய்திகள் நன்றாக இருந்தது. உண்மையாகவே அவர்கள் ஃபேஸ்புக்கிலே பார்க்கிறார்களா? ஃபேஸ்புக்கில் பார்க்கிறவர்கள் பெயர்கள் வராது, ஸ்டேட்டஸிலே பார்க்கிறவர்கள் பெயர் வருகிறது. அதில் ஒரு 100 பேருக்கு மேலாக ஸ்டேட்டஸில் பார்க்கிறார்கள், 100-120 பேர்கிட்ட அதை பார்க்கிறார்கள். யூடியூப்பை அவ்வளவா யாரும் பார்க்கிறதில்லை. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு தான் வருகிறார். உண்மையாகவே பொய்யாக சொல்லவில்லை. அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. உண்மையாகவே செய்திகளை கொடுக்கிறீர்களே, நன்றாக இருக்கிறது, தொடர்ந்து அதை செய்யுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களிலே மகிமைப்படுவாராக. நாம் அப்பொழுது யாருடைய செய்தியை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், யாக்கோபனுடைய மகன் யோசேப்பு தன் கண்ட சொப்பனத்தை தன் தகப்பனாருக்கும் தன் சகோதரர்களுக்கும் சொல்லும் பொழுது அவன் மேல் கோபம் கொண்டு அவனை காட்டிலே அவனை கொன்றுவிடலாம் என்று யோசித்து ஒரு குழியிலே கூட போட்டு விடுகிறார்கள். அந்த குழியிலே தண்ணீர் இல்லாதபடியால் அங்கே அவன் அந்த வெறும் குழியாக இருந்தபடினால் அவன் அதிலே தப்பித்துக் கொள்கிறான். 25ஆம் வசனம் 37ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நம்ம அந்த காரியத்தை நாம் பார்ப்போம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவங்க அண்ணன் தம்பிங்க, யோசேப்புடைய அண்ணன் தம்பிங்க அவனை குழியில் தள்ளிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்தும் போன சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு உட்கார்றானுங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மாவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். ஒரு இஸ்மாவேலருடைய கூட்டம் அந்த வழியாக வர்றதை அவங்க பார்க்குறாங்க. கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தர்க வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா என்கிற ஒரு சகோதரன் தன் சகோதரர்களை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைத்ததினால் லாபம் என்ன? நாம் தள்ளி வச்சிருக்கோமே யோசேப்பு, அவனை கொன்று போட்டுடலான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வேணாம் நம்ம அவனை கொல்ல வேணாம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த யூதான்றவர் சொல்கிறது, அவனை கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு லாபம் என்ன கேட்டு அவனை இந்த இஸ்மாவேலுக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கையில் அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாயிலிருந்து ஒரு சொல் வரும் என்றால் அதற்கு எதிரே பல பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் லேசான காரியமாக இணங்க மாட்டார்கள். ஒவ்வொருவனுக்கும் ஒரு ப்ரெஸ்டேஜ். ஒரு அலுவலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஆஃபீஸர் சொல்கிறான், என்கிட்ட வரல, அவங்ககிட்ட போயிட்டாங்க, அவங்ககிட்ட போனதுனாலே அதை நான் பார்க்க முடியாது அப்படின்னு நிறுத்துமா அந்த விஷயத்தை அப்படின்றான். அவன் சொல்கிறான், அம்மா அவங்ககிட்ட போயிட்டாங்க, நீ அந்த கதையை அப்படியே விடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றான். பார்ப்பா, என்கிட்ட தானேப்பா வரணும்னு மதித்து வைக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தை கூட பல தடங்கல்கள் ஒரு இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இணங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இணங்கினார்கள் என்று சொன்னால், அத்தனை சகோதரர்களும் அந்த யூதாவின் சொல்லுக்கு இணங்கினார்கள் என்று சொன்னால் அது கர்த்தர் செய்கிறதான ஒரு காரியம், நீங்கள் அல்ல. உங்களுடைய சொல்லுக்கு கூட பல பேர் இணங்குகிறார்கள் சொன்னால் ஒன்று உங்களுடைய பதவி, இல்லை என்றால் அந்த நேரத்தில் தானே இணங்குவார்கள். அப்படி அல்ல. இது இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறுகிற ஒரு சொல்.
அந்த தேவனுடைய பார்வை மீது படும் என்று சொன்னால் எப்பேற்பட்டவர்களும் இறங்குவார்கள். நேற்று கூட ஒரு காரியங்களை குறித்து என்னுடைய அலுவலகத்திலிருந்து என்னை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஐயோ பயந்தார்கள். எத்தனை ஃபோன் வந்திருக்கிறது, எனக்கு எத்தனை ஃபோன் தெரியுமா, அந்த எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ என்று பயந்தார்கள். நான் அமைதியாய் போனேன். என்னவென்று விசாரித்தார்கள். காரியங்களை சொன்னேன். காரியங்களுக்கு கட்டுப்பட்டு உடனடியாக அவர்கள் கையொப்பமிட்டு இடத்திலே கொடுத்தார்கள். அதை கர்த்தர் உயர்த்தினார். அங்கே வந்த பொழுது என்ன முடிந்ததா என்று கேட்டார்கள். ஒருவர் வந்து சொன்னார், கில்பர்ட் போனால் முடியாமல் இருக்குமா என்று சொல்லி. நான் அல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கலங்காதே திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னுடனே கூட வருகிறேன் என்று சொன்னாரே. ஒரு அருமை அப்பா ஏசப்பா, ஒரு அருமை தகப்பனா, என் தேவன் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை வழிநடத்துகிறவர், என்னை காப்பாற்றி உயிரோடு வைத்து கொண்டிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள தேவன். அந்த தேவன் தாமே ஒரு மனுஷனுக்கு ஒத்தாசை செய்ய நினைத்தால் எவனாலும் அதை தடுத்து விட முடியாது. அதனால்தான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். கில்பர்ட் ஆகிய நானோ என்றால் என் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைக்காரனான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மாவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவனுங்க ஒரு 20 வெள்ளிக்காசுக்காக என் தம்பி எடுத்துகிட்டு போங்க, போய் அடிமைத்தனமாக நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விற்றுட்டானுங்க. அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி வந்தபோது, ரூபன் இன்னொருத்த அண்ணன் போயிட்டு எங்கே போயிட்டு இருந்தான், அவன் திரும்பி வந்தபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரனிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தேய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த துணி வந்தோடனே பார்த்தோடனே, இது என் பிள்ளை சட்டைத்தான், ஏதோ ஒரு மிருகம் அவனை கொண்டு போட்டுருக்குதே, அவளை சின்ன பையனாச்சே, அந்த காட்டில் ஒரே ஒரு தனியாளாக அவனை அனுப்பலாமா? ஒரு புத்தி உள்ள மனுஷன், ஒரு கடவுளுக்கு பயந்த மனுஷன், ஒரு ஜெபிக்கிற மனுஷன், எவனாக இருந்தாலும் புத்தி இல்லாத சில காரியங்களை செய்துவிட்டு பின்பு புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு புத்தியீனனாய் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் ஒருவன் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பான் என்று சொன்னால், உண்மையாகவே அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருப்பான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. அவன் தீங்கு வரும் என்றால் அது பிசாசினால் வரட்டும், அதை தேவன் பார்த்து கொள்வார், அவர் சரி கொட்டி கொள்வார். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் என்ன பிள்ளைகளாய், ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய், வெற்றியுள்ள பிள்ளைகளாய், சொல்லுகிற வார்த்தைகள் நடக்கும்படியான பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும். யாக்கோபு அப்படி துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோടെ தன் குமாரத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். அல்லேலூயா. அந்த தகப்பை செய்த தவறு, ஒரே ஒரு மகனை தனியாய் காட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டு, நான் என் மகனோடு கூட பாதாளத்தில் இறங்குவேன், நான் செத்துருவேன்னு சொல்கிறான் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானர் யோசேப்பை எகிப்து பார்வோனின்
பிரதானியும் தலையதிகாரிகளுக்கு அதிபதியாகிய பேத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவங்க போய் ஒரு தளபதியாக இருக்கிற பேத்திபார் என்பவரிடத்தில் யோசேப்பை விற்று போட்டார்கள். விற்று போட்ட பிறகு அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அப்துல்லா மூரானாகிய ஈரா என்னும் மனிதனத்திலே போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணினான். அவளோடு சேர்ந்தான். அது வேண்டாம். அப்போது அந்த யோசேப்பு அந்த மீதியானுக்கு விற்று போட நாம் பார்க்கிறோம். விற்று போட்ட பின்பு அங்கே கர்த்தர் அவனுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறார். அந்த அதிசயத்தை நாம் நாளைக்கு என்னவென்று யோசேப்பு 39ஆம் அதிகாரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் அதிபதியாகிய பேத்திபாரனும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மாவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் சொல்லுகிற யாவரையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஒரு பிள்ளைய பார்ப்பாங்க. அந்த பிள்ளைய விற்று வாங்கினாங்களோ இல்லை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு முதலாளிகள் தன்னிடத்தில் வேலை செய்கிற அந்த மனிதனுடைய குணாதிசயங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நான் கூட சென்னை பெரம்பூரில் அண்ணன் சஜீவநாதன் அவர்களிடத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக அவர் வீட்டிலே தங்கியிருந்தேன். என்னுடைய குணாதிசயங்களையும் என்னுடைய நடக்கைகளையும் அவர்கள் ஒவ்வொன்றாய் கவனித்து கொண்டு, என் அண்ணன் கவனிப்பாரோ இல்லையோ, என் அண்ணியானவர்கள் ஒவ்வொரு நடக்கையும் கவனித்து கொண்டே இருப்பார்கள். நான் அங்கே அவர்களுக்கு அவருடைய கைகளுக்கு அடங்கியிருக்கிற பிள்ளையாய், அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய், அவர்களுக்கு உகந்த பிள்ளையாய் நான் நடந்து கொண்டதினாலே கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கூட ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று வரையிலே என் மீது அவர்கள் பற்று உள்ளவர்களாய், அவர் குடும்பத்திலே ஒருவன் மாதிரியும் அவர் குடும்ப அங்கத்தினர் மாதிரியும் எனக்கு எந்த ஒரு செய்தியும் சொல்லாது எதுவுமே செய்ய மாட்டார்கள். நானும் எது ஒன்று இருந்தாலும் அவருடைய பக்கமாய் அவர்களிடத்தில் நான் ஒப்புவித்து விடுவேன். அதுபோலவே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறான், அவன் எப்பேற்பட்டவன் என்பது அவனோடு பழகிறவர்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். நீ எப்படிப்பட்டவன், என்ன பேர் எடுத்திருக்கிறே, என்ன சாட்சியாக நடந்திருக்கிறே, என்ன சாட்சி, நீ அற்புதம், யாருக்கு உதவி, என்ன சாட்சி செய்திருக்கிறே, ஒன்றும் கிடையாது. அப்படி அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். எனக்கு ஒன்று என்றால் அவர்கள் உதவி செய்வார்கள். இப்படி என் காலங்களை நான் கழித்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அவன் எஜமான் என்ன பண்ணுறான், எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையில், அவன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள், அந்த நாட்டில் பிறந்தவங்க, எகிப்தில் பிறந்தவங்க, அந்த நாட்டிலே வளர்ந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, எத்தனையோ வேலைக்காரர்களுக்கும் தன் சொந்தக்காரர்களுக்கும் தன் மனைவியை தவிர வேறு எல்லோரையும் விசாரிக்கிற ஒரு விசாரணைக்காரனாய் அவனை தன் வீட்டில் அவன் மாசமாக ஒப்புவிச்சுட்டு அவன் தான் அதிகாரி, எனக்கு எடுத்தபடி அவன் தான். ஏதோ ஒன்று கேட்குறதும் ஏதோ ஒன்று விசாரிக்கிறதும் அவன் தான் விசாரிப்பான். அதனால் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், எனக்கு சொல்கிற பதில் அவனுக்கு சொல்லணும், அவன் கொடுத்த தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் இப்படியா செய்திருக்கிறான். இதோடு நாம் இந்த நாளை முடிப்போம். நாளைக்கு மீதியானவைகளை நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இயேசப்பா, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும்
மாட்சிமை நிறைந்தவரும் மகிமைக்கு பாத்திரமாக இருக்கிறது. மக்கள் நன்றி, மக்கள் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ படிக்கிற பிள்ளைகளை படிப்பிலே ஞானங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, மிகவும் ஞானங்கள் குறைவாக இருக்கிறது. இன்று ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அறிவுகள் குறைவாக இருக்கிறது. 100 1 தான் நன்றாக இருக்கிறது ஆண்டவர். எல்லா பிள்ளைகளும் நன்றாய் படித்து நன்றாய் வேலைக்கு போய் தங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்கள் மன உளைச்சல்களினாலே இராதபடி மன உளைச்சல்களை எடுத்து போடும் ஆண்டவரே. கர்ப்பமாக இருக்கிற ஸ்திரீகள் தன் பிள்ளைகளை நலமாய் வளர்த்து அவர்களை நலமாய் பெற்று நலமுடன் விடுவது செய்வார்களாக. கர்த்தர் தாமே துணை இருப்பீராக. வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே, சர்க்கரை வியாதி ஆண்டவரே, எய்ட்ஸ் ஆண்டவரே, புற்று வியாதி உள்ளவர்கள், நேற்று கூட ஒரு ஆண்டவரே பெரிய ஒரு நடிகை புற்று வியாதினால் இறந்து போனால் என்று சொல்லி போட்டிருந்தது. புற்று வியாதி லேசான வியாதி அல்ல, சர்க்கரை வியாதியும் ஒரு லேசான வியாதி அல்ல. கால்களை துண்டு துண்டாக்கி போடுகிறார்கள், கைகளை துண்டு துண்டாக்கி போடுகிறார்கள், விரல்களை துண்டு துண்டாக்கி போடுகிறார்கள். மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு லட்சக்கணக்கிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, நீர் உங்களுடைய ரத்தத்தை நீர் தெளித்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வலி இல்லாமல் ஆண்டவரே வியாதி இல்லாமல் இதை காத்து வழி நடத்த வேண்டுமாக கெஞ்சி இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, பிள்ளைகளாக இருக்கிற என் அன்பு சகோதரிகளை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கர்ப்பத்தின் கனி இது ஆசீர்வதி. அவர்களுடைய கர்ப்பப்பையை தொடும். அவர்கள் பலவீனப்பட்டிருந்தால் பலன் உண்டாக்கும். சீக்கிரத்தில் அவர்கள் பிள்ளை பெற்று எங்கள் கையிலே ஒப்படைக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு ஆண்டவரை தெருவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திடீரென்று ஒரு சகோதரர் ஆண்டவரே தூக்குமாட்டி இறந்து போனார் என்று செய்தி வருகிறது. திடீரென்று ஒரு சகோதரர் இப்படி இறந்து போனார் என்று செய்தி வருகிறது. ஆண்டவரே, என்ன மனவேதனை இருந்தாலும் அந்த வேதனையிலிருந்து அவர் விலகி நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ளவர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் ஒன்றியத்திலே உள்ள எல்லா குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். எங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக எல்லா மாவட்டங்களும் 234 மாவட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபையாய் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவள் வேதனைகளிலிருந்து மீட்டிடும். அவர்கள் ஆண்டவரே தங்கள் நடக்கைகளிலிருந்து அவர்களை மீட்டிடும். பரிசுத்தமாக அவர்களை நடத்தும். இயேசுவின் ரத்தம் எல்லா இடத்திலும் பாயட்டும். எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லோருக்கும் ஞானங்கள் வருவதாக. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.